எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரகடகத்தில் புதுசாக ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க சாந்தலிங்க சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் டு ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் ரோடில் தான் இந்த சாந்தலிங்க சினிமா மல்டிப்ளெக்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் ஒரு டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இங்கே தரவாக செக் பண்ணிட்டு தான் நம்மளை தேட்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க. முக்கியமாக இங்கே கேஷ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணுறது இல்லை. தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த தேட்டரோட லாபி டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே கிளாஸ் இருக்குது. அது நம்மளை பார்க்க வச்சுட்டே இருக்குது. லாபியோட டிசைனும் செமையாகவே இருக்குது. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளோர் கொண்ட தேட்டர் தான். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 ஸ்க்ரீன், 3 ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் கேஃப்டேரியான்னு சொல்லிட்டு எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. அதனால தான் இது ஒரு சிங்கிள் ஃப்ளோர் கொண்ட தேட்டர்னு சொல்கிறேன். கேஃப்டேரியாவில் நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸை வச்சுருக்காங்க. ஃபுட்டோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. ஃபுட்டோட ப்ரைஸும் ஒரு நாமினல் ரேஞ்சிலே சேல் பண்ணிட்டு வராங்க. இவங்க பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும்தான் கேஷ் மட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுட் கோர்ட்டில் கேஷ், ஏடிஎம், ஜிபே அந்த மாதிரி சொல்லிட்டு யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லா பேமெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. நான் ஏன் 3 ரெஸ்ட் ரூம் சொல்கிறேன்னா, ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம், லேடிஸ் டாய்லெட் ரெண்டும் தவிர்த்து இவங்க தனியாக ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக செப்பரேட்டாக ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இங்கே மொத்தம் 3 ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ரெஸ்ட் ரூம் பற்றி பார்க்கணுன்னா இது ஒரு மீடியம் டைப் ரெஸ்ட் ரூம்னு நம்மளால் சொல்ல முடியும். ஷோ டைம் இங்கே மாறி 3 ஸ்க்ரீன்லையுமே ப்ளே ஆகிறதுனால ரெஸ்ட் ரூம் வந்து கன்ஜஸ்டடாக அந்தளவு வாய்ப்பு இல்லை. இந்த ரெஸ்ட் ரூமை நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ஓவராலாக ரெஸ்ட் ரூம் இங்கே குட்டாகவே இருக்குதுன்னே நம்மளால் சொல்ல முடியும். இது ஒரு 3 ஸ்க்ரீன்ஸ் கொண்ட மல்டிப்ளெக்ஸ் தான். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது இங்கே இருக்கிற 3வது ஸ்க்ரீனை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். தேட்டருக்குள்ளே என்ட்ரான ஒன்றுமே ஏசி சூப்பராகவே இருந்தது. ஏசிக்கு ஏற்ற மாதிரியே இங்கே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ரொம்பவே அட்ராக்ட் பண்ணதே சொல்லலாம். ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப அடிக்காமல் மைல்டாக இருந்தாலும் சூப்பராகவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 3 வந்து ஒரு ரெட் கலர் தீமாவில் தான் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. சீட்ஸுக்கு மொத்தமாகவே ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. வால் இன்டீரியர்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அது உங்களால் பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரீன் 3ல் பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிங்க சூப்பராகவே இருக்குது. என்னால் விஷுவல்ஸ் எதுவுமே ஆட் பண்ண முடியல. அதனால் இந்த டெமோ சீன்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் மைல்டாக ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. மற்ற டெமோ எதுவுமே இங்கே என்னால் அட்டாச் பண்ண முடியல. பிக்சர் குவாலிட்டி ஆனால் இங்கே டாப் நாச்சாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பிக்சர் குவாலிட்டி மாதிரியே இந்த ஸ்க்ரீன் 3ல் டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 8 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே QC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்ஷன் மாதிரியே ஆடியோ குவாலிட்டியும் இங்கே டாப் நாச்சாக இருக்குது. நீங்கள் ஏரோவில் சீட்டில் உட்காராமல் நின்றுட்டு படம் பார்த்தா கூட அந்த பேஸோட பஞ்ச் நம்ம பாடியில் பக்காவாக ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு இங்கே ஆடியோ குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 3ல் டிக்கெட்ஸை ஒரே வகையாக பிரிக்கிறாங்க. பிளாட்டினம் பிரிக்கிறாங்க. அந்த பிளாட்டினத்துக்கு 150 ரூபான்னு டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளாட்டினத்தில் ஒரே நேரத்தில் ஒரே ஷோவில் இங்கே 169 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்டோட கம்ஃபர்ட்லாம் சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ரோக்கு கப்புள் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. மற்ற ரோக்கு எல்லாமே நல்ல குஷன் இருக்கிற புஷ்பேக் சீட்ஸே கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் கம்ஃபர்டபுள் சூப்பராகவே இருக்குது. முக்கியமாக லெக் ரூம் இங்கே செம்மையாகவே இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்க்ரீன் 3 பக்காவாக இருக்குன்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் 2 பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் 2 வந்து ஸ்க்ரீன் 1க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸ்க்ரீன் 3 வந்து ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 2க்குள்ளே என்ட்ரானோடனே நான் இந்த தேட்டரு எனக்கு வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகப்படுத்துது. சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த தேட்டரோட இன்டீரியர் டிசைன் எனக்கு வேறு ஏதோ தேட்டரை ரிமைண்ட் பண்ணுது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீன் 2ல் ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் சூப்பராகவே இருக்குது. முக்கியமாக இன்டீரியர் இங்கே நல்லாவே இருக்குது. சீட்ஸுக்கு இவங்க ஒரு ப்ரௌன் கலர் சீட்ஸ் தான் இன்டீரியர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் 2லையும் டிக்கெட்ஸை இவங்க பிளாட்டினம்னு ஒரே வகையை பிரிக்கிறாங்க. அந்த பிளாட்டினத்துக்கு 150 ரூபா தான் இங்கேயும் டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன் 2ல், அதாவது இந்த பிளாட்டினத்தில் ஒரே நேரத்தில் 170 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன் 3 மாதிரியே சேம் இங்கேயும் சீட்டிங்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. குஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ரோக்கு கப்புள் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. மற்ற ரோக்கு எல்லாமே குஷன் இருக்க
புஷ்பேக் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. லெக் ரூமும் இங்கே நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் வந்து ஒரு மீடியம் பிக் சொல்லலாம். இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஒரு பக்காவான ஸ்க்ரீனே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே QOC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் இங்கே டாப் நாச்சாக இருக்குது. சரௌண்ட் அண்ட் பேஸ் எல்லாமே இங்கே ப்ரீமியமாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீன் டூலையும் சேம் பார்க்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆடியோ குவாலிட்டி மாதிரியே இங்கே பிக்சர் குவாலிட்டியும் டாப் நாச்சாக இருக்குது. எந்த வித நெகட்டிவுமே இல்லை. நீங்கள் ஏரோ கார்லேருந்து பார்த்தா கூட பிக்சர் வந்து டல் அந்த ஃபீல் தரவே தராது. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே பக்காவாக இந்த ஸ்க்ரீன் டூவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன் டூவும் ஒரு ஒர்த்தான ஸ்க்ரீன் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அடுத்ததாக நம்ம ஸ்க்ரீன் ஒன்றை பற்றி பார்ப்போம். இந்த தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாந்தலிங்க சினிமாஸை பற்றி நான் எந்த ஒரு வீடியோவும் பார்த்ததில்ல. சொல்லப்போனால் கூகுளில் கூட நான் சர்ச் பண்ணி அந்த இமேஜஸை பார்த்ததில்ல. ஸ்க்ரீன் ஒன்று டோரை திறந்து நான் லெஃப்ட் சைடில் பார்த்ததுமே ஷாக் ஆனேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இந்த ஆடிட்டோரியத்துக்கு கொடுத்துருக்காங்க. சுத்தமாக நான் ஒரு பர்சன்டேஜ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இந்த ஏரியாவுக்கு வரும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம சீட்டிங்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஸ்க்ரீனில் டிக்கெட்ஸை சேம் பிளாட்டினம்னு பிரிக்கிறாங்க. அந்த பிளாட்டினத்துக்கு 150 ரூபான்னு டிக்கெட் பைசா இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளாட்டினம் கிளாஸில் ஒரே நேரத்தில் 424 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஒரு பெரிய ஸ்லோப்பிங் டைப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொண்ட ஒரு பெரிய ஆடிட்டோரியமும் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீன்லேயும் சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுள் சூப்பராகவே இருக்குது. புஷ்பேக்லாம் நல்லாவே இருக்குது. நம்மளால் கம்ஃபர்டபுளாக படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் ஒன்றுலேயும் கப்புள் சீட்ஸ் இருக்குது. ABC 3 ரோ ஃபுல்லாகவே கப்புள் சீட்ஸும், மற்ற ரோ எல்லாமே அதாவது J ரோ வரைக்கும் 2 கார்னர் மட்டும் கப்புள் சீட்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. கப்புள் சீட்டோட கம்ஃபர்டபுளும் இங்கே சூப்பராகவே இருக்குன்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இந்த இன்டீரியரை வீடியோவில் பார்க்கும்போது ஒரு நார்மல் ஃபீலை தரும். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லுக் கண்டிப்பாக தரும். அவ்வளோ ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது. முக்கியமாக இந்த ஸ்க்ரீனோட சைஸ் தான் என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஏரோலேருந்து பார்த்தா கூட அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப 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 பெருசாகவே இருக்குது. ஸ்லைடாக கருடாகவும் இருக்குது. ஸ்க்ரீன் 3, ஸ்க்ரீன் 2 மாதிரியே இந்த ஸ்க்ரீன் ஒன்லேயும் டால்பி அட்மாஸ் ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 22 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே சேம் QOC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் இங்கே டாப் நாச்சாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து படம் பார்த்தாலும் ஒரு துல்லியமான சவுண்ட் எஃபெக்டை நம்மளால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அதை விட முக்கியமான விஷயம் இங்கே இருக்கிற 2 வால் சப்வூஃபரும் ரெண்டுமே இங்கே QOC பிராண்டோட பவர்டு சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சப்போட பஞ்சு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் சீட்டில் உட்காரவே தேவையில்ல. சும்மா நின்னாலே அந்த சப்போட பேஸ் வந்து நம்ம பாடியை ஷேக் பண்ணோம். அந்தளவுக்கு இங்கே ஆடியோ குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி மாதிரியே இங்கே வீடியோ குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் பார்க்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இந்த ஸ்க்ரீன் ஒன்றுலேயும் டாப் நாச்சாக இருக்குது. ஆடிட்டோரியம் பெருசாக இருக்கே, ஏசியோட லெவல் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. ஏசி லெவலையும் இங்கே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈவன் கம்மியான ஆடியன்ஸ் இருந்தாலும் ஏசி இங்கே நல்லாவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸும் இங்கே மைல்டாகவே இருக்குது. ஓவராலாக இந்த சாந்தலிங்க சினிமாஸ் எப்படி இருக்குன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் இந்த மல்டிப்ளெக்ஸ்குள்ளே பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுக்க போனேன். பர்மிஷன் கேட்டதுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குள்ளே போய் வீடியோ எடுத்து டெமோ பார்க்கும் போதும் ஸ்க்ரீன் வந்து வேறு லெவலில் இருந்து என்னை ஆச்சரியப்படுத்திடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ்க்காக. இந்த சாந்தலிங்க சினிமாஸ் வேறு லெவல் தேட்டர் சொல்லிட்டு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இந்த தேட்டரை படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற ஸ்க்ரீன்ஸோட டெமோ ஆடியோ எதுவுமே என்னால் அட்டாச் பண்ண முடியல. அதனால் உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த ஸ்க்ரீன் 1ஓட 2 டால்பி அட்மாஸ் டெமோவை அட்டாச் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.
audio has been. Because we are so used to hearing sound this way, we don't notice that it is merely a fraction of what its potential could be. But what if sound could be extraordinary? Again. Engines are up and burning. What if sound could be captivating, subtle, authentic? What if sound could be deeper, more dimensional? There's no need to wonder, because you're listening to Dolby Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction within this theater, whether the sound sweeps from the back to all the way in front, arcs overhead, or moves anywhere in between. Today, you will feel every dimension. How does that sound?